அப்போது நம்பியார் குருசாமி சொல்லுவார், இந்த மாதிரி இது வந்து அவங்களோட இடம், அவங்க வீட்டுக்கு நீ போகிற, அதனால் அவங்கள காலி பண்ண சொல்ல முடியாது. நீ மரியாதையாக போயிட்டு ஐயப்பனை ஞாபகம் வச்சுட்டு ஐயப்பனை பார்க்கணுன்ற எண்ணத்தோட பக்தியோக போ. அந்த புலி ஒன்று பண்ணாது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுமா. நாங்கள்லாம் ஒரு வாட்டி காரில் போயிட்டு இருக்கோம். ராணின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ராணிக்கிட்ட நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி போலீஸ் ஒரு 10 பேர் செக் போஸ்ட் நினைக்கிறாங்க. சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, அங்கே யானை இருக்குன்றாங்க. இது வந்து அதோட பகுதி. நீங்கள் காடாக இருக்குமான்னு கேட்டிங்களே, காட்டில் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் சபரிமலையில் இன்னைக்கு இருக்கு. ஆனால் ஐயப்பன் என்ற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எந்த மிருகமும் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்றதில்லை. அதுதான் உண்மை. கண்டிப்பா. சோ அங்க இருக்க மிருகங்களும் ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பா அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லாம. அதுக்காக தான் இன்னைக்கு சபரிமலையில் வந்து குருதி பூஜைன்னு ஒன்று பண்றாங்க, அந்த மிருகங்களை சாந்தி பண்றதுக்காக. ஓ, ஐயப்பனுக்கே பண்ணுவாங்களா சார்? இல்ல குருதி பூஜை ஜென்ரலா இந்த யக்ஷ கிண்ணற தேவதைகளுக்கு, இந்த மிருகங்களுக்கெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. இதை பண்ணும் பொழுது நட திறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, நட மூடும் போது பண்ணுவாங்க. பண்ணால் இது வந்து ஒரு மிருகங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே வச்சுப்போமே, சரி நீங்கள் இத்தனை நாள் எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்ததுக்கு நன்றின்ற மாதிரி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.